பாக்யராஜ் அவர்களோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அறை? என்ன நடந்திருக்கு? அண்ட் எதற்காக இப்படி சொல்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல விலாவரியா பார்க்க போறோம். பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அண்ட் அவரோட இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட செய்திகள பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சாரோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு. ரகசிய அறை அப்படின்னா, இந்த மன்னர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய அறை. அப்படி இல்லன்னா, அந்த வீட்ட விட்டு வெளிய தனியா போறதுக்கு அந்த மாரிலாம் நெனைக்காதீங்க. அதாவது அவரு பெர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு ரூம தான் ரகசிய அறை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அத அந்த ஃபேமிலி ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பாக்யராஜ் சாருக்கு வினோத பழக்கம் ஒண்ணு இருக்கு. அவரு புதுசா ஏதாவது ஒரு பிளாட் திங்க் பண்றாரு. இல்ல புதுசா ஒரு கதை எழுத போறாரு. ஒரு புது படம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடாவோ, இல்ல பெர்சனல் லைஃப் ரிலேட்டடாவோ முக்கியமான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, அது அந்த ஒரு ரூம்ல தான் எடுப்பாராமா. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த ரூம வந்து அவரு ரொம்பவே பெர்சனலா யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி கோயில் மாரியே யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் லைஃப்ல ரொம்ப ஹேப்பியா இருந்தாலுமோ, ரொம்ப சோகமா இருந்தாலுமோ, எதுனாலுமே அந்த ரூம்ல தான் போயிருப்பாராமா. அண்ட் அந்த ரூம் ஃபுல்லாவே நெறைய சினிமா ரிலேட்டடான புக்ஸ் இருக்கும். நெறைய சினிமா ரிலேட்டடான ரீல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நெறைய கதை எழுதி பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூம முழுக்க முழுக்க அவருடைய பெர்சனலுக்காக மட்டுமே வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரூம யாரையுமே உள்ள அலோவ் பண்ணது கிடையாதாமா. ஈவன் வேலைக்காரங்க கூட அந்த ரூம் போனது கிடையாதாமா. அவரே வந்து கூட்டி சுத்தம் பண்ணி அந்த ரூம பத்திரமா வச்சிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மினி மியூசியம் மாரியும், மினி கோயில் மாரியுமே அவரு அந்த ஒரு இடத்த வந்து பாதுகாத்து வந்திருக்காரு. அண்ட் இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ரூம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் விசிட் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. அண்ட் அப்படி விசிட் பண்ணும்போது, அங்க அவருடைய குருநாதர் ஃபோட்டோ இருந்திருக்கு. சினிமா ரிலேட்டடான புக்ஸ் இருந்திருக்கு. ஏகப்பட்ட சினிமா ரிலேட்டடான திங்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து அவர் எந்த அளவுக்கு சினிமாவ நேசிச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் இதுதான் பாக்யராஜ் சாரோட வீட்ல ரகசிய அறையா இருந்திருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால ஃபன்னான வேல ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கருப்பு படத்த பார்த்ததுக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு இன்டர்வியூல இத பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லிட்டரலி கருப்பு படத்த பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். நீங்க கையாண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்தந்த இடங்கள்ல இந்தந்த சீன்லாம் நீங்க ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு டெக்னிக்கல் வைஸாவும் சரி, ஸ்டோரி வைஸாவும் சரி, ஆடியன்ஸோட வைஸாவும் சரி, அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க இல்லையா? அந்த வைஸாவும் சரி, நெறைய விஷயங்கள அப்சர்வ் பண்ணி சொல்லியிருந்தாரு. எனக்கு என் படத்த பத்தி பேசுறாரு அப்படிங்கிறத தாண்டி, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவ அவர் எப்படி புரிஞ்சிருக்காரு, டெக்னிக்கலா அந்த சீன எப்படி அணுகியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கும்போது, ஏன் இந்த மனுஷன் வந்து டைரக்டராவும் ஜெயிச்சிருக்காரு, நடிகராவும் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு வந்து வந்துச்சு. ஏற்கனவே எல்கேஜில எனக்கு டயலாக்ஸ் எழுதி குடுத்திருக்காரு. அவரு ஒரு அமேசிங்கான டைரக்டர், அமேசிங்கான ஆக்டர், எந்த ஒரு ஈகோவும் இல்லாத மனுஷன் அப்படிங்கிற மாரி பிரதீப் ரங்கநாதனுக்கு புகழாரம் சூட்டியிருந்தாரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.